இது ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் என்ன 10 20 30 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுதா. ஸோ நெகட்டிவில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்போஸ் பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் ஆஃப் -3ன்னு கொடுக்குறேன். ஸோ -3னா கடைசியிலிருந்து இது -1ன்னு பார்த்தோம், இது -1, இது -2, இது -3 அப்படி வரும். அப்போ -1 -2 -3 ஓகே. ஸோ ரியானா அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ 11ங்கிறதும் ஸோ இண்டெக்ஸ் நான் வந்துட்டு 11 அப்படிங்கிறதும் -3ங்கிறது ரெண்டும் ஒன்று தான், ஒரே வேல்யூ தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா -3ங்கிறது லிஸ்டோட எண்டில் இருந்து 3வது பொசிஷனுக்கு எடுத்துக்கணும், 4வது பொசிஷன் சொல்லும். அதுவே இங்கே வந்து 0லேருந்து 11th பொசிஷன் அப்படின்னு சொல்லும். ஸோ இதுதான் ஆக்சஸ் பண்ணுறது, அதாவது லிஸ்ட்டை வந்து ட்ராவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ட்ராவர்ஸ் அப்படின்னா ஒன்றும் பண்ணுறது நத்திங் பட் கோயிங் த்ரூ த எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. இப்படி தான் ஆக்சஸ் பண்ண முடியுமாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம், ஃபார் லூப்பு வைல் லூப்னெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம இதை இப்படி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு இண்டெக்ஸ் வந்து இப்போ எனக்கு ரியானா அல்லது வந்து சபரி எடுக்கணும் அப்படின்னா எந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு தெரியும், அதனால் நான் டைரெக்டாக கொடுத்துக்குவேன். பட் இதுவே வந்து ஒரு 1000 2000 வேல்யூஸ் இருக்கிற ஒரு லிஸ்ட்டுனா நம்மளுக்கு அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கணும்னா அது எந்த பொசிஷனில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை நான் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி சமயத்தில் யூஸ் ஆகிறது தான் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு பார்த்தோம். நம்மளுக்கு வந்து ஒரு இதே தெரியல, என்ன சொல்கிறது, எவ்வளவு அந்த லிஸ்ட்டில் எவ்வளவு வேல்யூஸ் இருக்குன்னு தெரியல, அந்த வேல்யூ வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த வேல்யூஸை நான் ஆக்சஸ் பண்ணணும் அல்லது வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து நான் கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னா அங்கே எனக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நான் ஃபார் லூப்பை இங்கே யூஸ் பண்ணுறேன். இந்த வேல்யூஸை வந்து இப்படி ஒவ்வொன்றா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மொத்தமாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு ஃபார் என்ன பண்ணுறேன், ஈச் எலிமெண்ட், இதுதான் நம்ம சின்டாக்ஸ் பார்த்தோம். ஃபார் வேரியபிள் இன் லிஸ்ட் மை லிஸ்ட். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா. ஃபார் இது வந்து கீவேர்டு எலிமெண்ட், இது வந்து என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம். எலிமெண்ட் நான் கொடுத்துருக்கேன், அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம். இன் இது வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் பார்த்தோம். இன் எதில், மை லிஸ்ட், இந்த வேரியபிளுக்குள்ள இருக்கிற ஈச் எலிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இதை நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் எலிமெண்ட். சரியா. ஃபார் லூப் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், ஒரு சீக்வன்ஸை வந்துட்டு ஐட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். கரெக்டாக. நாட் ஒன்லி ஃபார் லூப், எனி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான் இட் வில் பி யூஸ் டு ஐட்ரேட் த எனி சீக்வன்ஸ். ஓகேவா. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூவும் என்ன பண்ணியிருக்கு, அடுத்தடுத்து கீழே பிரிண்ட் ஆகிருக்கு. 1 2 3 4 5 பார்த்தீங்களா. சபரிங்கிறதெல்லாம் கீழே வரைக்கும் போயிடுச்சு. ஓகே. ஸோ இதுக்கு பேர் தான் ட்ராவர்சிங் த லிஸ்ட். இப்படி ஆக்சஸ் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த வே, இது வந்து ஈஸியஸ்ட் வே. தெர் இஸ் அனதர். ஆனால் சொல்லுங்கண்ணா. அது எனக்கு 2 மணி நேரம் இருக்குங்க. நான் வேற பக்கம் போய்க்கிறேன். ஹலோ, கேக்குதாம்மா? ஓகே. இப்போ ஃபார் ஓகேவா, இதில் எனக்கு நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஒரு வேரியபிள்.
ரேஞ்ச் வந்து நான் எதுல இருந்துன்னா 0 to length of my list. ஓகேவா? print element of x. இந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த சின்டாக்ஸோடயே மேட்ச் ஆகும். கரெக்டா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து, அதாவது 0ல இருந்து இந்த எலிமெண்ட்டோட சைஸ், அதாவது லென்த் வரைக்கும், இந்த இந்த லிஸ்ட்டோட லென்த் எவ்வளவோ அந்த லென்த் வரைக்கும் ஒரு சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ணோம். ஸோ நம்ம லென்த் ஆல்ரெடி என்னென்னு பார்த்தோம், 14 பார்த்தோம். அப்போ இது என்ன பண்ணோம், 0 to 13 வரைக்கும் உங்களுக்கு சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ணோம். ஏன்னா அந்த சீக்வன்ஸு, அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், இது வந்து ஸ்டார்ட் வேல்யூ, இது எண்டு வேல்யூன்னு சொல்லுவோம். இது ஸ்டார்டிங் வந்து 0, எண்டு வந்துட்டு நம்மளுக்கு இங்கே என்ன வரும், 14 வரும். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படி தான் ஜென்ரேட் பண்ணோம், எண்டு -1 வரைக்கும் உங்களுக்கு சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்படின்னா இது என்ன பண்ணோம், 13 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், 0ல இருந்து. அப்புறம் நான் இங்கே என்ன பண்ணுறேன், பிரிண்ட் எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ். இந்த சின்டாக்ஸை நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சின்டாக்ஸ் பிரகாரம் எலிமெண்ட்டு ஒவ்வொரு தடவையும் இது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 0ன்னு வரும், அடுத்து 1ன்னு வரும், 2ன்னு வரும், 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது வரைக்கும் 13 வரைக்கும் போகும். ஸோ நான் இது ரன் பண்ணுறேன் திரும்ப. கிளியர் பண்ண முடியாதா, நான் திரும்ப ரன் பண்ணுறேன். ரன் லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் index out. How come 13?